பேபி, சொல்லு பேபி. இன்னைக்கு எங்க அண்ணி அப்படி பேசணும்னியும். தா சாமியை பத்தி நினைக்கும் போது எதுக்கு இப்ப ஆசாமியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல பேபி, முதல்ல சொல்றது கேளு. சொல்லு பேபி. இல்ல, எங்க அண்ணி இன்னைக்கு என்னை அப்படி பேசணும்னியும் உனக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துச்சு பாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? என்னை அப்புறம் என்ன சாதா நாடு நினைச்சுக்கிட்டியா? என் பொண்டாட்டிய பத்தி எவன்னு எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பேசுனாங்கன்னு வையே, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நிஜமா சொல்றேன் பேபி, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் மட்டும் என்ன, இந்த மாதிரி என் செல்லா குட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ம். அது மட்டும் இல்லை செல்லக்குட்டி. அம், எனக்கு வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டோனையும் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், தேவைக்கு மீறி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், எனக்காக இவ்வளோ சரியே. என்னை அவ்வளோ பிடிக்குமா பேபி உனக்கு? அமுதா, உன்னை முதல்ல எப்ப பார்த்தேனோ அப்பயே மாமன் பஞ்சர் ஆயிட்டேன்னு தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன ஸ்டெப்னியா? ஏய் பாத்தியா, நக்கல் பண்ற பாத்தியா? இல்லைங்க, எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணும்னாலுமா? ம். நான் உங்களை மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். மிஸ் பண்ணதுனால தானே இன்னைக்கு எல்லாரும் என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இங்க பாரு செல்லக்குட்டி, இப்போ நீ அங்கிட்டலாம் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு வரவன் தானே இன்னைக்கு ஏன் இந்த மாமனோட அருமை உனக்கு தெரியுது. ஆமாம் பேபி, அது வேணா உண்மைதான். அந்த ஆறுமுகம் மாதிரி ஒரு ஆள் அந்த மாட்டுக்காரனை கட்டிக்கிட்டு எனக்கு ஒரு நிம்மதியுமே இல்லை தெரியுமா? ஒரு சிறையில் இருந்த மாதிரி இருக்கு. இப்பயாவது உனக்கு யாருமோ புரிஞ்சுதே. அவன் அப்படியே ஊமை மாதிரி நல்லவன் மாதிரி நடிச்சு நடிச்சு என்னை ஏமாத்திட்டான். அதுதான் நான் அப்படி ஆயிட்டேன். இல்லைன்னு வையே, இதெல்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்திருக்காது. அதான் சொல்லுவாங்களே, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு. அந்த மாதிரி கேவலமானவங்களுக்கு கெட்ட எண்ணம் தான். அவங்க நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு நடிப்பானுங்க. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரியும் பேபி. பேபி, நான் இன்னொன்று கேட்பேன். சொல்லு. இல்லை, நம்ம அங்கே போகாம இங்கேயே இருந்துருவோமா? எங்க போவோமே, எங்க இருப்போம்? அங்கே வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்துடலாமா? ஏய், இது விருந்துக்கு வந்திருக்கோம். விருந்தோ மருந்தோ 3 நாள் தான். அடுத்த நிமிஷமே நம்ம ஊரை பக்கம் பார்த்து கிளம்பணும். இங்கே இருந்தோன்னு வையே, மரியாதை இருக்காது. எங்கள் அம்மா அப்பா அண்ணெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. உங்ககிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க. ஓ, அப்ப எங்க வீட்டுல உன்னை மரியாதை நடத்தலன்றியா? உண்மையே சொல்ல போகணுன்னா அங்கே உங்கள் அம்மா என்னைய ரொம்ப பேசுகிறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் நீ காதுலயே வாங்கிக்காத. அது ஏதோ லூசு பணாத்திட்டு கிடக்குன்னு நீ பாட்டுக்கு விட்டுரு. மனசே கேட்க மாட்டேங்குது. இங்க பாரு, நம்ம அவங்கள மாத்துவோம் இல்லையா? நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். எனக்கு நீ, உனக்கு நான், நமக்கு நம்ம மட்டும்தான். ம். இப்போ எங்கள் அம்மா அப்படி பேசுறதுனால மட்டும் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கேனா? நான் ஒன்றும் இல்லை. நம்ம இஷ்டப்படி தானே இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் நம்ம இஷ்டப்படி இருப்போம், சரியா? அதுக்குன்னு இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருப்பாங்க, கதவை தட்டக்கூடாதுன்ற ஒரு இது கூட இல்லை. உங்கள் அம்மா அப்படியே டப்பு டப்புன்னு ஏதோ கதவே ஒட்டையிற அளவுக்கு தட்டுறாங்க. அதெல்லாம் தான் பிடிக்கல எனக்கு. அவ்வளோதானே. நம்ம கதவுக்கு ஷீல்டு மாதிரி ஒன்று வாங்கி போட்டுருவோம். அவங்க கதவை தட்டினாலும் சரி, உடச்சாலும் சரி, நம்ம மஜாவா இருப்போம். அண்ணே, நீங்க இங்க படுத்துக்கங்க. அண்ணி, நீங்க உள்ள போய் ரூம்ல படுத்துக்கங்க. அண்ணி, அட நான் என்ன பண்ண போறேன்? தூங்கி தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு. இப்பதான் சாப்பிட்டீங்க, அது உண்ட மயக்கமா இருக்கும். அண்ணனும் இந்தா படுத்திருக்கு. நீங்க உள்ள போய் படுங்க போங்க. உங்க அண்ணன் இப்படி கயித்து கட்டலாம் படுக்க மாட்டாரு. ஏங்க நீங்க வேணா உள்ள வந்து படுங்கங்க. இருக்கட்டும், இங்கேயே நல்லா தூக்கம் வருது. நான் அப்படியே இங்கேயே படுத்துக்கிறேன். சரி அண்ணி, வேற எதுவும் இருக்கா? நீ சாப்பிட்ட பத்திரம் தான் கிடக்கு, அது 2 3 தானே கிடக்கு. அதை நான் கழுவி வச்சுட்டு நான் வரேன். நீங்க போங்க, நீங்க போய் படுங்க. அப்புறமேட்டுக்கு எதுவும் டீயை வச்சுட்டு நான் எழுப்புறேன். சரிங்க அண்ணி. அண்ணே, எதுவும் தேவைன்னா கூப்பிடு. சரிம்மா, சரி. நானே இது தண்ணி இருக்கு, அது நல்லா குளு குளுன்னு இருக்கும், சில்லுன்னு. அப்பா, நல்லா வயிறை முட்டை சாப்பிட்டாச்சு, அசைய முடியல. நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டா தான் சரி போட்டு வரும். மாப்பிள்ளையும் தங்கச்சி வந்துட்டாங்களா? சாப்பிட்டாங்களா என்ன? வந்துட்டாங்க, உள்ள இருக்காங்க. என்னம்மா முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? ஏன் வெளியே போயிட்டு நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுனா? அது ஒன்றும் இல்லைம்மா, வண்டியெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே செட் ஆயிடுச்சு. ரூட் பாஸ் எல்லாம் கேட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் வந்தாச்சு. இந்த ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனால அங்கே இங்கே அலைஞ்சு வர்றதுக்கு மணி ஆகி போச்சு. அவங்க என்ன தூங்கிட்டாங்களா இல்லை முழிச்சிருக்காங்களா? அவங்க தூங்குறது முழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைப்பா.
என்னப்பா என்ன சொல்றீங்க? ஏண்டா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா? என்ன சொல்றீங்க? மஞ்சுளா கேவலமா பேசினாளா? எப்பா புரியாம எதுவும் பேசாதீங்க. மஞ்சுளா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஏண்டா அப்ப என்ன நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? வேணும்னா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கேளு. மஞ்சுளா, மஞ்சுளா, ம் சொல்லுங்க. என்ன அம்மாவும் அப்பாவும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க? என்ன? ஏய் என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? ஆத்தாடியாத்தா, இப்ப நாங்க என்னடா சொல்லிவிட்டோம்? எதுக்குடா இவ இந்த அழுகிறா? நீர் கண்ணீர் வடிக்கிறாரோ? வீட்டுக்கு முதல்ல வர மாப்பிள்ளையும் பொண்ணையும் எம்பிட்டு இதா பேசுறா தெரியுமா? உன் தங்கச்சி பழைய இதெல்லாம் நோண்டி பேசுறாடா அவ. அது வீட்டுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்கல. வந்த பிள்ளைங்க நான் வரல, நாங்க திரும்பி போறோம்னு சொல்ற அளவுக்கு பண்ணிவிட்டாடா. என்ன மஞ்சுளா? ஏமா? என்னடா ஏமா ஓமான்ற? உன் தங்கச்சி வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காப்பாத்தி இப்போ ஒரு கரை சேர்த்திருக்கோம். அது கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளவு கேவலமா பேசினா எப்படிடா? அப்புறம் மாப்பிள்ள என்னடா நினைப்பாரு நம்மளை பத்தி? ஏதோ மாப்பிள்ள நல்லவரா இருக்க போக நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு? மஞ்சுளா, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. நீ என்னம்மா சொல்ற? நீ எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க? எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்லிட்டாங்க. என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை நீங்கள் கேட்கவே மாட்டீங்கல்ல. நான் இப்போ கூட யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசல. உனக்கு என்ன ஆச்சு அதை சொல்லு முதல்ல. அனாவசியமா நீ யார்கிட்டயும் போய் வாயும் கொடுக்க மாட்ட, இப்படி பேசவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். சொல்லு. இல்லைங்க, மாமா ஆரத்தி கரைச்சி அவங்கள அழைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னார். அத்தை சுண்ணாம்பங்க இருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. எங்கே இருக்கு என்னன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறா? அண்ணி உருண்டுக்கிட்டு வரீங்க, ஏன் முதல்ல இருந்ததுக்கு உடம்பு உங்களுக்கு ஊதி போச்சு, பலூன் மாதிரி ஆயிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே ஊதி வெடிச்சிருவீங்க போல இருக்கு, அப்படி எப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இதுலேயும் அவங்க வீட்டுக்காரு என்னமோ நான் சோத்துக்கு வழி இல்லாமல் உங்களை கட்டிக்கிட்டு வந்து தான் இங்கே நான் எல்லாம் சோறுக்கு இருக்கிற மாதிரியும் அவர் புருஷன் சொத்துனால தின்னு பெருத்து போயிட்டாங்க. இதுவே பெற்றவங்க சொத்தாக இருந்தால் அளந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இவ்வளவும் பேசும்போது இவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் தப்பாக பேசுனேனான்னு கேட்டால் பேசுனேன் தான், இல்லைன்னு சொல்லலை. இவங்க இப்படி பேசும்போது எனக்கு மட்டும் மனசுக்கு கஷ்டமாக இருக்காதா? நான் என்ன பண்ணுறது என் உடல்வாகு இப்படி இருக்கிறதுக்கு? அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு, அதான் நான் அப்படி சொல்லிட்டேன். ஏன்பா இவ்வளோ தூரம் அவங்க பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லை. அவங்கள ஒன்னு சொல்லிட்டான்றத மட்டும் பெருசா பேசுறீங்க. அவங்க சும்மா விளையாட்டுக்கு பேசுனாங்க. விளையாட்டை பேசுனதே வினயமா எடுத்துக்கோன்னு நாங்க இந்த கனவா கண்டோம். பாருங்கம்மா, இப்ப வந்தவங்களுக்காக இவ்வளவு தூக்கி என்னால வீச முடியாது, சரியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? தங்கச்சி தங்கச்சின்னு உயிரா இருப்பேன், இன்னைக்கு தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்பா அவ மேல என் தங்கச்சி தங்கச்சின்னு உயிரா தான் இருந்தேன். என்னைக்கு நம்ம எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீங்க அவ காலில் விழுந்ததை கூட யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவன் தான் முக்கியம்னு போனாலும் அன்னைக்கே அவன் மேல இருந்த பாசம் நேசம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. அவளோட சுயநலத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது நான் ஒன்றும் குறைஞ்சு போனவன் கிடையாது. நீங்க வேணா பழசெல்லாம் மறந்து அவளை தூக்கி தலைமையில வச்சுக்கலாம், ஆனா அந்த மாதிரி என்னால இருக்க முடியாது சொல்லிட்டேன். 1000 தான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் இப்படி பேசுனது தப்பு. நீங்க முதல்லயே அவங்க 2 பேத்தையும் கண்டிச்சிருந்தா இவளும் வாய் பேசி இருக்க மாட்டா. அவங்கள கண்டிக்காம நீங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப இப்படி பேசுறீங்க. ஏங்க நம்ம புள்ள நமக்கு பிள்ளையா இருப்பான்னு பார்த்தோம், அவன் சரியான பொண்டாட்டி தாசன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்கம்மா, என்னை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, இவளை கையை பிடிச்சி நான் கூட்டிட்டு வந்தேன். என் அத்தைக்கும் என் மாமாவுக்கும் நான் பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி தான் நான் நல்லா பார்த்துப்பேன், அவ தான் எனக்கு எல்லாமாவும் இருப்பா, அவளுக்கும் நான் எல்லாமாவும் இருப்பேன், உங்க ஸ்தானத்துல இருந்து நான் அவளை பார்த்துப்பேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எல்லாமாவும் இருக்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்கு. அவளுக்கு ஒன்றுன்னொனையுமே அவர் அப்படி பேசினாரு, நீங்க அப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இவளுக்காக யார் பேசுவா? நான் தானே பேசி ஆகணும். என்னைக்கும் மரியாதை கொடுக்கற இடத்துல மரியாதை கொடுப்பா, மரியாதை கொடுக்காத இடத்துல அவ அப்படிதான் பேசுவா. ஓஹோ, அப்ப அவ எப்படி வேணாலும் பேசலாம். அவங்களும் எப்படி வேணாலும் பேசினா அப்புறம் அவளும் அப்படிதான் பேசுவா. அவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு கிளம்பிடுவாங்க. ஆனா இவ தான் காலம் முழுக்க இந்த வீட்டில் இருக்க போறவ. இன்னொரு தடவை இவளை யாராவது அவ உடம்ப வச்சு உருவ கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்தீல பையன் பையன் பையன்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடல, அதுக்கு தான் இப்ப இந்த பேச்சு பேசிட்டு போறான். ஆமாங்க, நான் கூட இவனை என்னமோ நினைச்சேன், ஆனா இவெல்லாம் நல்லா தெளிவா தான் இருக்கான். நீங்க சொல்லும் போதெல்லாம் புரியல, ஆனா சரியான காரியவாதின்னு இப்பதான் தெரியுது. கூட பிறந்த தங்கச்சி அவன் அந்த வார்த்தை பேசிட்டான்னு சொல்றேன், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு ஏசிட்டும் போறான்.
ஏம்மா பத்திரகாளி, அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏம்மா உன் பையன் வேலைக்கு போறானா இல்லை வீட்டில் தான் இருக்கானா? எங்கண்ணே வேலைக்கு போகிறான்? வீட்டிலே தான் கிடக்குறான். ஒரு வேலை வெட்டிக்கு போடான்னு சொன்னால் போவே மாட்டிக்கிறான். இவனோட சேர்ந்த பயலகள்லாம் வேலை வெட்டிக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க. இவனுக்கு வளைய மாட்டிக்குது. ஏம்மா இந்த காலத்துல வீட்டில் இருக்க அத்தனை பேரும் வேலை செஞ்சா தான் குடும்பத்தையே ஓட்ட முடியும். இப்படி வேலைக்கே போகாம இருந்தா எப்படிம்மா குடும்பத்தை ஓட்டுவீங்க? என்னண்ணே பண்ணுறது? வேலைக்கு போடான்னா போவே மாட்டிக்கிறான். நாங்களாம் அடிச்சும் பார்த்தோம் திட்டியும் பார்த்து இப்போல்லாம் விட்டாச்சு. என்னமோ பண்ணி தொலைன்னு. முதல்ல பயலுக்கு சோறு போடுறத நிறுத்து. சோத்தை வாக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிருவ வேலை வெட்டிக்கு. அப்புறம் அவன் போட்டு திருப்பிட்டு இருக்க தான் செய்வான். சோறு போடுறத நிறுத்தினா தானே அவன் வேலை வெட்டிக்கு எதுவும் போவான். நீங்கள் வேறண்ணே, அதையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். சோத்தெல்லாம் போட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஒளிய வச்சா அதையும் தேடி குடிச்சு தின்னு போடுறானே. அப்படி எதுவும் வேலைக்கு போகணுன்னா கரெக்டாக இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ரீசார்ஜுக்கு நம்ம காசு கேட்டால் நம்ம தர்றதில்ல. உடனே அதுக்கு மட்டும் வேலைக்கு போய் அதுக்கு மட்டும் நேக்கா ஒரு 350-400 சம்பாதிச்சுக்கிட்டு வந்துடுறான். ஐயோ, நான் என்னத்தனே சொல்கிறது? இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம்தாம்மா. இவன் எப்படிதான் காலத்துக்கு முன்னேற போறான்னு தெரியல. அது சரி, உன் பொண்ணு? பொம்பளை பிள்ளைய பற்றி குறையே இல்லைண்ணே. அவள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறா வாரா. அவளாம் எதையும் கண்டுக்க மாட்டா. சரி, எங்க ஆபீஸ்ல ஒரு 10-15 பயல் தேவைப்படுது. என்ன வேலைங்கண்ணே? இந்த கிராமத்துல குழு லோன்லாம் இருக்கு பாத்தீங்களாமா? ஆமாங்கண்ணே. ஒரு 10-15 பயலுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் பார்த்து வேணா சொல்லி விடு. ஓ சரிங்கண்ணே. முக்கியமா வண்டி தேவைப்படும். அதெல்லாம் நம்ம இவரோட வண்டி இருக்குண்ணே, அதை கொடுங்கன்னு சொன்னா கூட அவர் கொடுத்துருவாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணே. நாளைக்கு சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு அங்க என்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லு. நீங்க அந்த எம்ஓஜி பேங்க்ல தானே வேலை செய்றீங்க? ஆமாம்மா, அந்த எம்ஓஜிக்கு தான் வர சொல்லு. சரிங்கண்ணே. சம்பளம்லாம் எப்படிண்ணே தருவாங்க? ஸ்டார்டிங்ல 15 ரூபா தருவாங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பொறுத்து ப்ரொமோஷன் 3 மாசத்துக்கு ஒருக்க. அந்த 3 மாசத்துக்கு ஒருக்க இதுல வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். ஐயோ, நீங்க என்னென்னமோ சொல்றீங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் அந்த பயலுகிட்ட சொல்லி எப்படியாவது நாளைக்கு அனுப்பி வைக்கிறேண்ணே. சரிம்மா. இந்த சாமி புண்ணியமோ இன்னைக்கு இந்த வழியில தண்ணி எடுக்க வந்தேன். அப்படியே போயிருந்தேன்னா இதுவும் தெரிஞ்சிருக்காது. இந்த வேலைக்காவது அவன் போறானான்னு பார்ப்போம். அம்மா, வேற எந்த பயலுக இருந்தா கூட சொல்லி விடுமா? சரிங்கண்ணே. வெளியூர் பயலுகளுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஊர் பயலுகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம்னா கூட ஒரு காலத்துல நன்றியை நினைச்சு பாப்பானுங்க. மஞ்சுளா, சாப்பிட்டியா? இல்ல. அப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நேரத்துக்கு சாப்பிட மாட்டியா நீ? பசி இல்ல. என்ன பசி இல்ல? வீட்டுல எல்லாம் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் சமைச்சிட்டு ஒன்று சாப்பிடாம இருப்பியா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. சரி வா, நம்ம போய் சாப்பிடுவோம். இல்லைங்க, எனக்கு பசிக்கல. என்ன இது, காலையில இருந்து உனக்கு பசி இல்லை? சரி, நீ எனக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சு பக்கத்துல உட்காரு, சரியா? நான் சாப்பிட்றேன். அட எந்திரிச்சு வா. மஞ்சுளா, ஏம்மா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க நீ? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? எனக்கு அம்பிட்டு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம பேசுறாங்க. நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க வரு, என் தங்கச்சி எப்படியாப்பட்ட ஆளுன்னு எல்லாம் எனக்கு தெரியும், சரியா? அவளோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வாழ்வு வந்துருச்சுன்றதுக்காக அவ ஆணவத்தில் ஆடலாம். ஆனால் நீ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க. இன்னத்துக்கும் எங்களை விட எவ்வளோ பிரம்மாண்டமாக உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், செலவு பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் உனக்காக அவ்வளோ பண்ணுறாரு. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு நாங்கள் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படி? எங்கள் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நான் உன் பக்கம்தான் இருப்பேன். நீ என்னைக்கும் அழக்கூடாது, ஓகே? இத்தனை நாள் நான் கூட உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேங்க. என்னடா இந்த மனுஷனுக்கு நம்ம மேலே பாசமும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்காக யோசிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அத்தையும் மாமாவும் என்னை ஏற்றி விடுறதுக்கு நீங்கள் என்னை வந்து திட்டுவீங்க, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். எப்பயுமே நீங்கள் வேலை வேலை வேலைன்னு வேலையை பற்றியே ஓடுறீங்களே, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எனக்காக பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு காசு பணம் தரக்கூடாத சந்தோஷம்
புருஷன் தனக்காக மற்றவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது இந்த ஒரு சந்தோஷம் போதுங்க என் வாழ்நாள் முழுக்க. இங்கே பாரு, உனக்காக நான் எப்பயும் இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதில் கூட இருக்க மாட்டேன்னா என்ன? உன்னை குண்டுன்னு சொன்னாலும் சரி, பலூன்னு சொன்னாலும் சரி, எனக்கு இப்படி இருக்கிற ஒன்றை தான் பிடிக்கும். நான் குண்டா அசிங்கமாக இருக்கேன். யார் சொன்னா குண்டா இருக்கவங்களாம் அசிங்கமாக இருக்காங்கன்னு? கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம். உடம்புல ஏதோ குறைபாடு இருந்தாலும் உடம்பு ஏறும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் நீ புசு புசுன்னு அழகாக இருக்க. என்னைக்கும் என் பொண்டாட்டி அழக்கூடாது, சரியா? இரண்டவன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் பேயின்ற மாதிரி அவங்க கண்ணுக்கு நீ எப்படி வேணாலும் தெரியலாம், ஆனால் என் கண்ணுக்கு நீ அவ்வளோ அழகா தெரியுற. ஓகே? என் தங்கச்சி கூட புகுந்த வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்காம யாருக்கோ எவருக்கோன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் நீ உங்கள் வீட்டில் அம்புட்டு சொகுசாக இருந்தோம் இந்த குடும்பத்தை நீ தாங்குன்னு தாங்குற. வேலை வெட்டி பார்க்கறதா இருக்கட்டும், என் அம்மாவுக்கு ஓய்வு கொடுத்து நீ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறதா இருக்கட்டும், அவ்வளவும் பண்ணுற. அவங்களே ஒரு நாளில் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாங்க. நம்ம பொறுமையாக இருப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட போகிறது கிடையாது. இந்த கத்தி வெட்டியே தொலைய மாட்டேங்குது. நானும் இந்த ஆளுக்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், டவுனுக்கு போகும்போது இந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் சாணம் பிடிச்சிட்டு வாயா, ஒரு காய்கறி கூட அறிய முடியலன்னு. ஆனால் காதுலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறது. சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. முதல்லையாவது சாணம் பிடிக்கிறவங்க ஊருக்குள்ளே வருவாங்க, இருக்கிற அருவா கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அருவம் நின்று சாணம் பிடிச்சி வச்சுருவோம். இப்போ எவனும் ஊர் பக்கம் வர மாட்டேங்கிறான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இப்போ என்ன இந்த மாதிரி அருவாவையா பயன்படுத்துகிறாங்க? எல்லாம் சின்னுண்டு கத்தியை வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களும் பொழப்பு என்ன இருக்குது? அதை விட எல்லாரும் இப்போ என்ன வீட்லேயே அதிகமாக சமைக்கிறாங்க, கடையிலேயே அதிகமாக வாங்குறாங்க. அதனால் இங்கே கத்திக்கு என்ன வேலை? சரி, நம்மளே சாணையை பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மண்ணள்ளி போட்டு நல்லா இழுன்னு இழுத்தோம்னா நல்லா சார்பாயிரும். நம்ம ஆத்தா இங்கே தான் இருக்கு. இதுதான் சரியான நேரம். ஜானகிக்கா புள்ள மேலே நமக்கு விருப்பம் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அப்படியே நூலை விட்டோம்னா அதுக்கப்புறம் அம்மா மனசு மாதிரி நமக்காக பொண்ணு கேட்டாலும் கேட்கும். ஏன்னா அம்மா தான் அடிக்கடி சொல்லுதே, ஒரு காய் கட்டு போட்டா கூட அந்த பையன் திருந்திடுவானே. அந்த மாதிரி யோசிச்சு அந்த புள்ளையவே நமக்கு கட்டி வச்சிரும். இல்லாம அவங்க இவங்கெல்லாம் ஒரே ஃப்ரெண்டு வேற. ஃப்ரெண்டு பொண்ணை கேட்டா கொடுக்கவா மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம பாட்டுலயே சொல்லுவோம். எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் பார்த்தேன். கலிசட பையன் வந்துட்டானா? என் மனசு அவகிட்ட கொடுத்தேன். பெத்த ஆத்தாக்காரி இந்த அருவாமனை சாணம் பிடிக்க முடியாம இதை கொண்டு போய் சாணம் பிடிக்கிற ஆள்கிட்ட கொடுத்துட்டு வர முடியாம கதறிட்டு கிடக்குறா. மனசை கொடுக்குறானா மனசு மண்ணாங்கட்டின்னு. அவங்க ஆயா கோவக்காரி, அவங்க அம்மா அவசரக்காரி. எப்படி நான் சரி கட்ட போறேன், அந்த வீட்ல இருந்து பொண்ணு தூக்க போறேன். அத்தா அத்தா சொல்லு அத்தா, என் காதலுக்கு பச்சை சிக்னல் சொல்லு அத்தா. அருவாவை எடுத்தேன்னு வையி ஆஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். அருவாவை போய் தீட்டுறதுக்கு கூட முடியாம நான் இங்க கல்லுல போட்டு தீட்டுன்னு தீட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் பாட்டு கேக்குது, பாட்டு. பொழப்பு ஓட்டுறதுக்கு எம்பிட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறான். உனக்கு பாட்டை பாரு, பாட்டை. ஆத்தா கீத்தானு உன்னையெல்லாம் பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கலை பெற்றிருந்தா கூட தினமும் சட்னி அரைச்சிருந்துருக்கலாம்டா. இருக்கட்டும், இனிமே நீ பாட்டு மட்டும் பாடு, அப்படியே நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுறேன். தொட வேண்டாம். ஏங்க, உங்களை நான் கடத்திட்டுலாம் போலுங்க. பாம்பு குத்திடுச்சு, பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி என்ன போக சொல்றீங்க? ஏதோ உயிருக்கு தான் ஆபத்தாயிரும். ஒரு நிமிஷம் இருங்க. வீட்டுல எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்கன்றீங்க, ஒத்தையில என்ன பண்ண போறீங்க? விஷம் மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா உயிரே போயிருங்க. உங்களை நான் தூக்கிட்டுலாம் போக மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வைத்தியச்சி அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட நான் தூக்கிட்டு போறேன்.
ஏங்க ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கங்க. உங்க உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஊர்ல இல்லாத நேரத்துல பார்த்துட்டு என்னால பார்க்காத மாதிரி போக முடியாது. அம்மா வலிக்குதே. இந்த ஒரு நிமிஷங்க, கயிறு வேற எங்கேயும் இல்ல. கயிறு இருந்தா அந்த விஷம் மேல பரவாத அளவுக்கு எங்கிட்ட கையை காலை கட்டிடுவேன். இருங்க, உங்களை கூட்டிட்டு போயிட்டு முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்றேன்.